بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் நாம் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற ஷாஃபி மத்ஹபுடைய ஃபிக்ஹ் கிதாபினை அதனுடைய பாடங்களை வரிசையாக படித்து வருகிறோம். அல்லாஹுடைய அருளினால் கிதாபு தஹாரத்தை முடித்துவிட்டு நாம் இப்பொழுது கிதாபு சலாத் தொழுகையினுடைய பாடத்திலே நுழைந்து தொழுகையுடைய பாடங்களை படித்து வருகிறோம். ஆரம்பமாக ஒவ்வொரு பாடங்களாக படித்தோம். தொழுகையுடைய நிபந்தனைகள் சம்பந்தமாக, அதாவது தொழுகையுடைய நேரங்கள், தொழுகை கிப்லாவை முன்னோக்குவது, அதேபோல் தொழுகையிலே மறைவிடங்களை மறைப்பது, சுத்தமாக, அதாவது தஹாரத்து மினல் பதனி, அதாவது எல்லா ஹதஸ் இன்னும் நஜிஸை விட்டு தொழுகையில் சுத்தமாக இருப்பது, இது போன்ற தொழுகையுடைய அதாவது ஷுரூத்துகளை, நிபந்தனைகளை நாம் பார்த்து வந்தோம். அதை தொடர்ந்து தொழுகையுடைய ருக்குன்களை பார்க்க ஆரம்பித்தோம். தொழுகையுடைய ருக்குன்கள் அர்கானு சலாத் என்பது 12 என்பதாக கிதாபுடைய ஆசிரியர் அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். நாம் அதை முதலிலே 12ஐயும் கூறி ஒரு விளக்கத்தை அதில் தந்திருந்தோம். அதை தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு அர்கான்களாக, ஒவ்வொரு ருக்குன்களாக நாம் பார்த்து வருகிறோம். அதன் வரிசையிலே நாம் இப்பொழுது இந்த பாடத்தில் காண இருப்பது 6 மற்றும் 7வது ருக்குனாக இருக்கின்றது. இதுவரைக்கும் 5 ருக்குன்களை நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது 6வது மற்றும் 7வது ருக்குனை பார்க்க இருக்கிறோம். அதாவது நிலைக்கு திரும்புதல், இன்னும் சஜிதா செய்தல். இந்த 2 விஷயங்கள் யாத்திதால் என்று சொல்வார்கள். அதே போல் சுஜூத், சஜிதா செய்தல், இந்த 2 விஷயங்களையும் பார்க்க போறோம். முதலாவது நியத் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவது தக்பீர், அதாவது தக்பீரத்துல் இஹ்ராம், தக்பீர் தஹ்ரிமா சொல்லுதல் என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா உடைய ஓதுதல், அது ஃபர்த் என்பதாகவும், நான்காவதாக நிலை, அதாவது கியாம், நிலை நின்று தொழுவது, நிற்றல் என்பது பார்த்தோம். அதற்கு பிறகு ருக்குஉடைய உஸ்யத்தை 5வது ருக்குனாக நாம் பார்த்து இப்பொழுது 6வது மற்றும் 7வது ருக்குனை பார்க்க இருக்கிறோம். 6வது ருக்குன் நிலை திரும்புதல், அதாவது யாத்திதால் என்று சொல்வார்கள். ருக்குவிற்கு பிறகு எந்திரித்திருக்கிறோம் அல்லவா, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லிக்கொண்டு நிற்போம் அல்லவா, அந்த நிலையை இங்கு குறிப்பிடப்படுகிறது. 7வது சஜிதா செய்தல், அதாவது சஜிதாவுடைய விஷயங்கள். இந்த 2ஐயும் தான் இங்க நம்ம பார்க்க போறோம். பாருங்க, பாடம் 71 பாபு சிஃபத்தி சலாத்துல தான் பாடம் போய்கொண்டிருக்குது. அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ருக்குன்கள் 2, ஒன்று அல் யாத்திதால், இன்னொன்று வஸ்ஸுஜூத். 6வது யாத்திதால், நிலைநற்ற நிலைக்கு திரும்புதல், அதாவது ருக்குல இருந்து நிலைக்கு வர்றது. 7வது சஜிதா செய்தல். இந்த 2 விஷயங்களை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த பாடத்துக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துல என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோங்கிறத நம்ம ஒரு தலைப்பாக பார்த்து விட்டு அதற்கு பிறகு அதனுடைய சுருக்கங்களையும் பார்த்ததுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் கிதாபுடைய இபாரத்தை படிக்க ஆரம்பிப்போம். முதலாவது பாருங்க, யாத்திதாலும் அதில் ஓதுவதலும். யாத்திதாலும் அதில் ஓதுதலும், அது முதலாவது யாத்திதால், அதாவது ருக்குவுக்கு பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று வருவோம் அல்லவா, அந்த நிலைக்கு யாத்திதால் என்பதாக சொல்லப்படும். அந்த யாத்திதாலும் அதுல என்ன ஓதுறது, அதுல மசூரான துவாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கற்று தந்திருக்கின்றார்கள், என்னென்ன துவாக்களை அதில் ஓத வேண்டும். உதாரணமாக இமாமாக இருந்தால் எதுவரை ஓதலாம், அதே போன்று முக்ததி, அதே போன்று முன்ஃபரி, தனியாக தொழக்கூடியவர்கள், இப்படி பிரித்திருக்கின்றோம் அல்லவா, அவர்கள் என்னென்ன எதுவரை ஓதலாம், எவ்வளவு ஓத வேண்டும், இது பற்றிய விஷயங்களை பார்க்க போறோம். 2வது சஜிதாவும் அதன் முறையும். பிறகு சஜிதாவுக்கு போவோம். அந்த சஜிதாவுடைய முறை என்ன, சஜிதாவில் கைகளை எப்படி வைக்கிறது, விரல்களை எப்படி வைப்பது, காலுடைய விரல்கள் எப்படி இருக்கணும், அதே மாதிரி வயிறு தொடையை ஒட்டி இருக்கலாமா அல்லது விலகி இருக்கணுமா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யலாம், நம்ம அதில் பார்க்க போறோம். சஜிதாவும் அதன் முறைகளும். அடுத்ததாக சஜிதாவில் ஓதுதல். இப்போ சஜிதால ஓதுற விஷயம் இருக்கு. சஜிதால என்ன ஓதுறது, எவ்வளவு ஓதுறது, எவ்வளவு நீட்டலாம், எத்தனை முறை ஓதலாம், இமாம் எவ்வளவு ஓத வேண்டும், முக்ததி, அதே போல் முன்ஃபரித், இப்படி தனித்தனியாக ஒவ்வொருவர்களும் என்னென்ன ஓத வேண்டும் என்ற விஷயங்களை நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். பாருங்க, முதலாவது i'tidal and its tasbih, second one sajida and its method, third one tasbih of sajida. சரி, இந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, முதல்ல பாடத்திற்குள் நுழைவுக்கு முன்னாடி சுருக்கங்களை பார்த்துக்கொள்வோம். ருக்குனு சாதிஸ், அதாவது 6வது ருக்குனை பார்க்க போறோம். 5 ருக்குன் வரை நம்ம பார்த்துட்டோம். அது யாத்திதால்னு சொல்றோம். யாத்திதால்னா என்ன, அதாவது ஒருத்தர் இப்போ ருக்கு வரைக்கும் போயாச்சு,
ருக்கூல எந்த நிலையில நிற்கணும், எத்தனை தஸ்பீஹ் ஓத வேண்டும், எக்ஸ்ட்ரா ஓதுறது முன்ஃபரிதுக்காக இருக்கட்டும் அல்லது இமாம் எப்படிப்பட்ட இமாமாக இருந்தால் யாருக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது என்ற விஷயம்லாம் இன்ஷா அல்லாஹ் முன்னால் சென்றது. இந்த பாடத்தில் வரும் பொழுதும் அதை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அப்ப என்ன செய்ய, முதலில் தலையை ஒரு நிமிஷம் உயர்த்துவார். சரி, தலையை உயர்த்தி யாத்திதால் நிலைக்கு வந்துடுவார். அப்போ அந்த நிலைக்கு நிரும்புறது என்னன்னு சொன்னா, அதாவது ருக்குவுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்தாரோ அதன் பக்கம் திரும்பி வர்றது. அதனாலதான் நம்ம அந்த நிலைக்கு திரும்புதல் என்பதாகவே நாம சொல்லியிருக்கோம். அப்போ ருக்குல எதுல இருந்தார், ருக்குவுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்தாரோ அது நிலைக்கு வந்துடுவார். வந்துட்டு என்ன செய்வார், அப்படியே நிற்பார். நம்ம எல்லாத்துக்குமே நினைச்சிருக்கோம், கொஞ்ச நேரம் அதில் தரிப்பட வேண்டும், இத்மினான் இருக்கணும், அவசர அவசரமாக செய்யக்கூடாது. அப்போ வந்து என்ன செய்யணும், இத்மினான் இருக்கிறது அவசியமாக இருக்கு. இல்லை மற்ற கிதாபுகளை பிரித்து சொல்லுவாங்க, இதில் சேர்த்து சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்ய, இத்மினான்ல வந்து நிற்கிறது. நின்றுட்டு இப்போ ஒரு ருக்குல இருந்து அந்த யாத்திதால் என்ற நிலைக்கு வரார் அல்லவா, வரும்பொழுது அவருடைய நோக்கம், அவருடைய நீயத் எல்லாமே எதைத்தான் நாடணும், யாத்திதாலுக்கு வருகின்றேன் என்ற நீயத் என்ற நோக்கம்தான், என்ற நாட்டம் தான் இருக்கணுமே ஒழிய அதல்லாத வேற நாட்டம் இருக்கக்கூடாது. அப்படி வேற நாட்டத்தில் அவர் வந்துட்டாருன்னு சொன்னா அது போதுமாக திரும்ப என்ன செய்யணும், வர வேண்டியிருக்கும். உதாரணமா ஒரு பாம்பு வந்துட்டுன்னு பயத்துல என்ன செஞ்சிட்டாரு, ருக்குல இருந்து எந்திரிச்சிட்டாரு, ருக்குல இருந்து எழுந்து விட்டார் என்றால் இப்போ இது போதுமாகாது. இது ருக்குல இருந்து அவர் யாத்திதாலுக்கு வந்த மாதிரி ஆகாது. அதனால என்ன செய்யணும், திரும்ப அவர் போயிட்டு என்ன செய்யணும், வர மாதிரி அழகான அந்த நீயத்தோட அந்த யாத்திதாலுடைய நாட்டத்தோட வர்றது. சரி, இப்போ யாத்திதால்ல முழுமையான ஒரு மெத்தட் என்ன, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சொன்னோம் முழுமையான மெத்தட். இந்த யாத்திதாளுடைய சரியான யாத்திதாளுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்யணும், அதாவது உயரும் போது அவர் என்ன செய்வார், ரெண்டு கைகளை உயர்த்தும். அப்போ ருக்குல இருந்து அப்படி மேலே வரும்போது யாத்திதாளுடைய நிலைக்கு அவர் வரும்பொழுது இரண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு வருவது. அதில் என்ன சொல்வாரு, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. சமி அல்லாஹு லிமன் ஹமிதானா என்ன, அதாவது அல்லாஹ் செவியேற்கிறான், அல்லாஹ் கேட்கின்றான், அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு எல்லாம் செய்கிறான். யாருக்கு, லிமன் ஹமிதா, அல்லாவை அவனை யார் புகழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த விஷயத்தை அல்லாஹ் கேட்கிறான். கேட்டா அல்லாஹ் என்ன செய்வான், அதற்குரிய பகரங்களை அவங்களுக்கு செய்வான். அப்போ அல்லாஹ் புகழ்றதை கொண்டு சந்தோஷப்படுறான்னு வருது. அப்போ யார் புகழ்கின்றார்களோ அதை அல்லாஹ் கேட்கின்றான். சரி, இது யார் ஓதுறாங்க, இது யாரெல்லாம் ஓதுவா, இமாமும் சரி, மாமுமாக இருந்தாலும் சரி, தனியாக தொழக்கூடியவராக இருந்தாலும் சரி, இதை சொல்லிக்கொண்டே என்ன சொல்லணும், மேலே வரணும். சரி, இப்போ நிலைக்கு வந்து நின்றுட்டார், இப்போ நிலைக்கு வந்துட்டார், நேராக நின்றுட்டாருன்னு சொன்னா இப்போ ரப்பனா லக்கல் ஹம்து என்பதாக ஓதும். எங்கள் இறைவா லக்கல் ஹம்து, உனக்கே புகழ் அனைத்தும் என்பதாக அந்த புகழ் பாடுவார். சரி, அதுக்கு பிறகு மில் அஸ் சமாவாச்சி, எவ்வளோ புகழ், வானங்கள் நிரம்ப, மில்லல் அருளி, பூமி நிரம்ப, மில் அமாஷித்த மின் ஷையும் பாத், அதற்கு பிறகு நீ எதையெல்லாம் நாடுகின்றாயோ அவைகளெல்லாம் நிரம்ப. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது வானம் தெரியுது, பூமி தெரியும், அது இல்லாமல் கடல் தெரியுதுன்னு வச்சுக்கோ, இருக்கெல்லாம் தெரியுது. ஆனா நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குல்ல அல்லவா, அவைகளெல்லாம் நிரம்ப, அவைகளெல்லாம் நிரம்ப. அப்ப அல்லாஹ் எதையெல்லாம் நாடுகின்றானோ அவைகள் நிரம்ப 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 அல்லாவிற்கு புகழ் சொந்தமாகட்டுமாக. இது பொதுவா என்ன செய்யறது, இமாமும் முன்ஃபரிது ஓதிடுவார். சரி, ஆனா அடுத்து என்னன்னு சொன்னா இதுல அதிகப்படுத்தலாமா, இன்னும் இதோட சில துவாக்கள் சேர்ந்து வருது. யார் அதிகப்படுத்தலாம்னு சொன்னா, முதலாவது முன்ஃபரிதுக்கு முழு அதிகப்படுத்துறதுக்குரிய அந்த உரிமை சுன்னத்து இருக்குது, எந்த தடையும் கிடையாது, அவங்க தாராளமா அதிகமா ஓதலாம். இமாமாக இருக்கக்கூடியவர் முக்ததி எப்போ இமாமோடு நிற்கும் போது அதுக்கு டைம் இருந்தால் ஓதிக்கொள்வார். ஆனால் இமாமானவர் என்ன செய்யணும், நம்ம சொன்ன மாதிரி அவருக்கு பின்னாடி தொழக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க, அவங்க இவர் நீட்டுறதுனால இவர் நீட்டி ஓதுறதுனால பொருந்தி கொள்வார்கள் என்றால் அவர் நீட்டி ஓதிக்கொள்வார், இல்லைன்னு சொன்னா இதோட சுருக்கி கொள்வார், அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா முன்ஃபரி தாராளமா என்ன செய்யணும், அதை ஓதுகிறது ரொம்ப சிறந்தது, முக்ததிக்கு நேரம் கிடைச்சா ஓதிக்கொள்வார். சரி, அப்படின்னு சொல்லி அஹ்லஸ்ஸனாஇ வல் மஜித், அஹ்லஸ்ஸனாஇ வல் மஜித், அதாவது கண்ணியம் இன்னும் புகழுக்கு சொந்தக்காரன் அவன் தான். அஹக்கு மாகால் அப்த், அஹக்கு மிக சரியானது, மிக சரியானது, அஸ்வப மாகால் அப்த் என்பதாக சொல்லலாம். எனது மாக்கா, அடியார்கள் எதை சொல்கின்றார்களோ அது சரியானது, ரொம்ப சரியானது. என்ன, வகுல்லுனா லக அப்த், எல்லாம் உனக்கு எல்லாருமே எனது அடிமைகள் தான், நாங்கள் அனைவரும் உனக்கு அடிமையாக இருக்கின்றோம். லா மானி அலிமா ஆதைத், எந்த ஒன்றை கொடுத்தாயோ அதை தடுக்கக்கூடியவர்கள் அல்ல, யாரும் இருக்க முடியாது. வலா முஅத்தில் லிமா மனஅத, நீ எதை தடுத்தாயோ அதை கொடுக்கறவங்க யாரும் இல்லை. வலா யன்ஃபுல் ஜத்தி மின் கல் ஜத், அப்போ ஒன்னை விட்டு விட்டு நீ அல்லாம யாருடைய எந்த முயற்சியும் பயனளிக்காது. அப்படின்னா என்ன, பொருளாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அரசாட்சிகளாக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரங்களாக இருக்கட்டும்,
அதற்கு சொந்தக்காரங்களா இருக்கட்டும், எல்லாம் இருந்தும் சரி, அல்லாஹ்வுடைய கிருபை, அவனுடைய நாட்டம், அவனுடைய ஒரு பார்வை இல்லாம எதுவுமே பலனளிக்காது. இடையூறு அளிக்கும் மொழியே பலனளிக்காது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். முதல் ஜத்துங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்றது? ஆட்சி உடையவர், பொருளுடையவர், செல்வந்தர், இவர்களுக்கு சொல்லலாம். முயற்சியுடையவருங்கிறது ஒரு பக்கம். அசல் அர்த்தம் என்னது? ஆட்சிக்கு சொந்தக்காரர், அதே மாதிரி பொருளுக்கு சொந்தக்காரர், அதே மாதிரி சல்தனத்துக்கு சொந்தக்காரர். அவர்லாம் என்ன செய்றாரு? அவங்களுடைய இதை கொண்டு எதுவுமே நடக்காது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான். அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஹக்கும் ஆக்கல் அப்துங்கிறது முபுத்ததாவாகவும், அல்லாஹும் லா மானிய லிமா ஆத்தித் வலா மாத்தி லிமா மனாத் வலா இன்ஃபதல் ஜத் மின்கல் ஜத்துங்கிறது ஹபராக கொண்டுறாங்க. குல்லுனா லக்க அப்துங்கிறது ஜும்லா யாத்திராது, இடையில வரக்கூடிய ஜும்லா. அப்போ இதை யார் ஓதுறது அப்படின்னு சொன்னா, முன்ஃபரிது ஓதி கொள்வார். சுருக்கமா சொல்லிட்டோம். முன்ஃபரிதுன்னு சொல்லாம யார் வந்து என்னது, முன்ஃபரிதுக்கு நம்ம சொன்ன மாதிரி முன்ஃபரிது ஓதுவார். இமாமுக்கு அவருடைய நிலையை நம்ம எடுத்து சொன்னோம், அந்த நிலை இருந்தால் அவர் ஓதிக்கொள்வார். வேற யாரும் என்ன செய்வாங்கன்னா அதை ஓத மாட்டாங்க. சரி, அடுத்து அதே மாதிரி இது யாத்திதாவுடைய நிலை முடிஞ்சிச்சு. அடுத்து சஜிதாக்கு வரார். சஜிதாக்கு வந்துட்டா சஜிதா எப்படி செய்வார்? சஜிதாக்கு வந்துட்டாருன்னா சஜிதாவுடைய நிலைமை சொன்னோம். சஜிதால வந்து அவர் அதனுடைய நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, அது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அது சஜிதாங்கிறது போதுமான அந்த நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது என்ன செய்யறது அப்படின்னா, அந்த முசல்லா அவர் எதில் தொழுது கொண்டிருக்கின்றாரோ அந்த இடத்தை தன்னுடைய நெற்றியோடு கொண்டு ஒட்டி வைப்பது, அதாவது நொட்டியோட பட வைப்பது, சரி, இணைப்பது, தொடுவது. அதே மாதிரி அதனுடைய சிலதாவது நெற்றியினுடைய சில பகுதியாக திறக்கப்பட்ட நிலையில் இருக்கணும். அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாது, ஏதாவது வச்சு மூடின மாதிரி இருக்கக்கூடாது. அங்கே வச்சுட்டு சஜிதா தலையை வச்சுட்டு அங்கேயும் சொன்னா கொஞ்ச நேரம் தரிப்படுவார். சரி, அதுக்கு பிறகு எந்த அளவுக்கு சொன்னா, அந்த முசல்லால வைக்கிறார்ல, அவருடைய தலையுடைய அந்த பளு, அந்த வெயிட் இருக்குத, அந்த சுமை அந்த முசல்லாவில் பட வேணும்னா கொஞ்சம் அழுத்தியவனமா வைக்கணும். சரி, அவருடைய பித்தட்டு பின்பகுதி இருக்குத, அது தலையை விட உயர்ந்ததாக. அப்போ என்ன செய்யணும், இங்கேருந்து ஒரு மேடு மாதிரி, இது பள்ளத்திலேருந்து மேடு மாதிரி என்ன செய்யணும், அந்த பித்தட்டு இருக்குத மேலே உயர்ந்த வண்ணமா இருக்கணும். சரி, அதே மாதிரி அவருடைய உடலோட சம்பந்தப்பட்ட, அவருடைய உடலோட சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் சஜா செய்யக்கூடாது. உதாரணமா அவருடைய கையில உள்ள அந்த சட்டை கை அல்லது என்னது கும்மின், அதாவது தன்னுடைய இமாமத்தின் அல்லா, அதாவது என்ன சொல்லக்கூடாதுன்னா, உதாரணமா அவன் வந்து சஜிதா செய்யும் போது அந்த சஜிதால அவன் அணிந்து அவனோட தொடர்புடைய ஏதாவது ஒரு தொடர்புடைய அவன் அசையும் போது அதுவும் அசையுது, அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவின் மீது அவன் என்ன செய்யக்கூடாது, சஜிதா செய்யக்கூடாது. உதாரணமா சட்டை கை அல்லது தலப்பாகை இதெல்லாம் அவனோட ஒட்டி இருக்குது, அவன் குனியும் போது அதுவும் குனியும், அவன் அசையும் போது அதுவும் அசையும். இப்போ இதில் வந்து சஜிதா செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு ருக்குவுக்கும் சொன்னோம், அதே மாதிரி அத்திதால் நிலைக்கு வருதலுக்கும் சொன்னோம், சஜிதாவுக்கும் சொல்றோம். அதுல வந்து அவர் போகும்போது அதை தவிர வேற எதையும் நாடக்கூடாது. சஜிதாவுக்கு போறாருன்னா சஜிதாவை தான் நாடணும், அது இல்லாத வேற எதையும் நாடக்கூடாது. சரி, அதே மாதிரி என்ன செய்யணும், சஜிதால வந்து என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னா, அவருடைய ருக்குபத் முட்டிக்காலுடைய ஒரு பகுதியை, அதே மாதிரி தன்னுடைய விரல்களுடைய காலுடைய விரல்கள் இருக்குல்ல, கால் விரல், இரண்டு கால் விரல்களுடைய மத்தி பகுதி, அதாவது விரல்களுடைய வயிற்று பகுதின்னு சொன்னா என்னது, விரல் நுனியை வைக்கக்கூடாது, மாறாக அதனுடைய மத்தி பகுதியை வைக்கணும். அதே மாதிரி தன்னுடைய அந்த உள்ளங்கை, இரண்டு உள்ளங்கையை என்ன செய்யணும், பூமியின் மீது வைக்கிறது அவசியமாக இருக்கும், அதில் வைக்கணும். சரி, அதே மாதிரி இப்போ உதாரணமாக அவருக்கு குனியுதுங்கிறது, தலைகீழாக குனியுறதுங்க அவருக்கு கஷ்டமா இருக்கு, தலையை தரையில் வைக்கிறதுங்க சிரமமா இருக்குன்னு சொன்னா, அதுக்காக என்ன செய்யக்கூடாது, தலகாணியெல்லாம் வச்சு என்ன செய்யக்கூடாது, அமுக்கக்கூடாது, தலைகாணி மேலே வைக்கக்கூடாது. மாறாக அவருக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நிச்சயம் குனிந்து கொள்வார். சரி, அதே மாதிரி ஒரு கட்டு போட்டிருக்கு, தலையில் பெரிய கட்டாக போட்டிருக்கு, காயத்துக்கு கட்டு போட்டிருக்குன்னு சொன்னால் அது நீக்கிறது சிரமமாக இருக்குன்னு சொன்னால் என்ன செய்யலாம், அது மேலே சஜ்ஜா செய்வார், என்ன செய்ய தேவையில்லை, திரும்ப அவர் அதை தொழுகை மீட்ட தேவையில்லை. இதான் குறைஞ்சபட்ச அளவு. ஒன்னொன்றுக்கும் சொன்ன ஒன்னொன்றுக்கும் குறைஞ்சபட்ச அளவு இருக்குது, பரிபூர்ண அளவு இருக்குது. இதில் பரிபூர்ண அளவுனா என்ன, அதாவது முதல்ல தக்பீர் சொல்றது, எங்கே போகிறதுக்காக வேண்டி தக்பீர் சொல்கிறோம்ல, நிலையில் யாத்திதால நிற்கிறாரு, அங்கேருந்து அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லிட்டே போகிறது, போகும்போது அவருடைய ரெண்டு முட்டிக்காலையும் தரையில் வைக்கிறது, அதுக்கு பிறகு ரெண்டு கைகளை வைக்கிறது, அது கைகளை உள்ளங்கை வைப்பார், அடுத்ததாக அவருடைய நெற்றியை வைப்பார், அதே மாதிரி அவருடைய மூக்கை வைப்பார், நெற்றியும் மூக்கையும் ஒரே தடவையாக வைத்து விட்டால் சிறந்தது. அப்போ அது ரெண்டையும் நெற்றி வைக்கும்போது மூக்கும் படுற மாதிரி வச்சுருவார். சரி, அப்போ ரெண்டு கையை வச்சுட்டார எங்கன்னா வைப்பாருன்னா ஒரு தோல் புஜத்துக்கு நேராக வைப்பார், ஒரு ரெண்டு தோல் புஜத்துக்கு நேராக வைப்பார், விரல்கள் லேசாக விரிக்கப்பட்ட நிலை கிபிலாவை முன்னோக்கி, அதாவது
பரத்தப்பட்ட நிலைன்னு சொல்லலாம். அதாவது விரிக்கப்பட்ட நிலை. விலகல் எப்படி ரொம்ப ஒட்டிய கூடாது, ரொம்ப எரிச்ச கூடாது, விரிக்கவும் கூடாது. பார்த்து ஒரு விரல்களை நீட்டிய வண்ணமாக. அதே மாதிரி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும். லேசாக இணைச்ச வண்ணமா, மெதும் விரல்கள் மேலே எந்த விதமான துணியோ எதுவும் இல்லாமல், அதாவது திறந்த வண்ணமாக திறக்கப்பட்ட நிலையில் வைக்கணும். சரி. அதே மாதிரி ருக்குபத் அவருடைய முட்டிக்காலையும் அந்த முட்டிக்காலையும் இது இருக்குல்ல அவருடைய சஜிதாவில் இருக்கும் பொழுது அவருடைய முட்டிக்கால் இருக்குல்ல, முட்டிக்காலையும் அவருடைய 2 காலையும் என்ன செய்வார், 2 கால்களையும் பிரிப்பார். ஒரு ஜான் அளவுக்கு என்ன செய்வார், பிரித்து கொள்வார். பிரிச்சுக்கலாம், ரெண்டையும் ஒட்டி வைக்கக்கூடாது. முட்டிக்காலையும் காலையும் ஒட்டி வைக்கக்கூடாது. அதே மாதிரி அவருடைய வயிற்றையும் தொடையையும் என்ன செய்வார், வயிற்று எரிஞ்சனும் பிரித்து வச்சுக்கணும். வயிற்றை விட்டு தொடையை எரிச்சனும், தொடையை விட்டு வயிற்றை உயர்த்தி வச்சுக்கணும். அதே மாதிரி 2 விழாப்புறங்களை விட்டு அவருடைய முட்டிக்கைகளை, குடங்கைன்னு சொல்லணும், முட்டிக்கைகளை என்ன செய்யணும், முழங்கைகளை என்ன செய்யணும், விலக்கி வச்சுக்கணும். சரி. இதே இது பெண்ணாக இருந்தால் என்ன செய்வாங்க, சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. என்ன பெண்ணாக இருந்தால் என்ன செய்யணும், அதாவது வயிற்றையும் தொடையும் சேர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய 2 முழங்கைகளையும், அதாவது முழங்கைகளையும் விழாப்புறங்களையும் சேர்த்து வச்சுக்கொள்வாங்க. சரி. இப்போ நம்ம சொன்ன மாதிரி விரல்கள் விரிச்சு இருக்கணும். அதாவது விரல்களை விரித்து வச்சுருக்கணும். அதே மாதிரி இணைச்சி வச்சுருக்கணும். அது மாதிரி திறந்து வச்சுருக்கணும். சரி. அதே மாதிரி 2 ருக்குபத், அதாவது முட்டிக்கால்கள் இருக்குல்ல, அதோட கால் ஒட்டி இருக்குல்ல, அந்த பின்னாடி நம்ம பார்க்கும்போது அந்த காலுடைய முட்டிக்காலுடைய பின்பகுதி பார்க்குறோம். அந்த காலும் இதுவும் ஒட்டும். ஸோ அத்தகையாத்தில் உட்காரும்போது சரி, அந்த ஒட்டுறது இருக்குது, அந்த 2க்கு மத்தியில் ஒரு ஜான் அளவுக்கு இடைவெளி இருக்கணும். அதே மாதிரி தொடையை விட்டு வயிறு தூக்கி இருக்கணும். அது மாதிரி 2 விழாப்புறங்களை விட்டும் முழங்கைகள் அகன்றிருக்கணும்னு சொல்லி சொன்னோம். பெண்ணாக இருந்தால் என்ன செய்வாங்க, அந்த 2ஐயும் இணைச்சி வைப்பாங்க. இதை உதாரணமாக அந்த கைகளை ஒட்டி வைக்கிறதையும், அதே மாதிரி வயிற்றையும் என்ன செய்வாங்க, தொடையும் என்ன செய்யணும், ஒட்டி வைத்திருப்பாங்க. சரி. அப்போ வச்சுட்டு என்ன செய்யணும், சுபஹான ரப்பியல் அலா வபிஹம்திஹி, சுபஹான ரப்பியல் அலா வபிஹம்திஹி. அதாவது என்னுடைய ரப்பினுடைய சுபஹான ரப்பியல் அலா வபிஹம்தி. இன்ஷா அந்த இடத்துல நம்ம வரும்போது அர்த்தம் சொல்லுவோம். சலாசன் 3 முறை சொல்லணும். சரி. இதே நேரத்தில் இதை நம்ம யார் அதிகமாக சொல்கிறதுக்கு ஒரு துவாக்கள் இருக்குது, அந்த துவாவை யார் சொல்லணுமோ, யாருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஏற்கனவே சொன்னோம். அவங்க என்ன உதாரணமாக முன்ஃபரிதாக இருக்கிறவர், அல்லது இமாமோட இமாம் எப்படிப்பட்ட இமாம் சொன்னால் அவருக்கு பின்னாடி தொழக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொழுகிறாங்க, அவங்க பொருந்தி கொள்வாங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சு கொள்ளலாம், இந்த துவாக்களை ஓதி கொள்ளலாம். இவ்வாறு நமக்கு என்ன செய்யப்படுது, விஷயங்கள் சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் பாடத்துக்கு வாங்க, பாடத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடங்களை பார்ப்போம். இப்போ பாடம், அதாவது ثم يرفع رأسه وأقله أن يعود إلى ما كان عليه قبل الركوع. இப்போ ஏற்கனவே நம்ம இதனுடைய சுருக்கங்களை இதுக்கு முன்னாடி சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ் பிபிடி வச்சு நம்ம தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். இதில் நம்ம பார்த்துக்கொண்டே போவோம். தேவைப்பட்ட இடத்துல இன்ஷா அல்லாஹ் விளக்கங்களை கொடுத்து கொள்ளலாம். சும்மா எர்ஃபா ரஸஹு, இப்போ இவர் எங்கே இருக்காரு, ருக்கூல இருக்கிறார். ருக்குவுக்கு பிறகு உள்ளதை நம்ம பேசுகிறோம். ருக்குவுக்கு பிறகு நம்ம யாத்திதாலுங்கிற நிலைக்கு வரணும். அப்போ சும்மா எர்ஃபா ராசஹு, அவருடைய தலையை அவர் உயர்த்துவார். அக்கல்லுஹு, அதில் அந்த முறையில் ரொம்ப குறைந்தது எது, இந்த ரஃபாவில் அந்த யாத்திதாலில் ரொம்ப குறைந்தது அளவு எதுன்னு சொன்னால் ஐயஊத, அவர் திரும்புவது இலா மாக்கான அலைஹி, அவர் எதன் மீது ஆகியிருந்தாரோ அதன் பக்கம் திரும்புவது. கபலர் ருக்குஇ, ருக்குவிற்கு முன்னால் அவர் எந்த நிலையில் ஆகியிருந்தாரோ அதன் பக்கம் திரும்புவது அதனுடைய குறைந்தபட்ச அளவாக இருக்கிறது. ஒயத்துமா இன்னும் என்ன செய்யறது, அதில் தரிப்படுவது. அப்போ 2 பேர் இருக்கணும். அதில் தரிப்படுறது, அதன் பக்கம் திரும்புறது இருக்கணும், அதில் தரிப்படுறது. இந்த 2 என்னது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. சரிங்களா? எஜிபு அல்லா யக்ஸித கைரல் யாத்திதாலி, யாத்திதால் அல்லாத வேற ஒன்றை நாடாமல் இருப்பது வாஜிபாகும். எஜிபு வாஜிபாகும் அல்லா யக்ஸித, நாடாமல் இருப்பது கைரல் யாத்திதாலி, அந்த நிலைக்கு வர்றது இருக்குல்ல, மேலே திரும்ப நிலைக்கு வர்றது, நிலைக்கு திரும்பக்கூடிய நிலையை தவிர வேறு எதையும் என்ன செய்யக்கூடாது, நாடக்கூடாது. யாத்திதாலை தவிர வேறு எதையும் நாடாமல் இருப்பது அவர் மீது வாஜிபாகும். பலோ ரஃபா ஃபஸஅன் மின் ஹய்யத்தின் வ நஹ்விஹா லம் யுஜ்ஸிஹு. பலோ ரஃபா, அவர் உயர்த்தினால், ரஃபானா உயர்த்தினால், ஃபஸஅன் அதாவது திருக்கத்தின் காரணமாக, ரஃபானா உயர்ந்தால், அதாவது எதுக்கு உயர்ந்தார், ஃபஸஅன் திருக்கத்தின் காரணமாக உயர்ந்தார். பலோ ரஃபானா உயர்ந்தால் என்னது, ஃபஸஅன் திருக்கத்தினால் என்ன செய்யறார், உயர்றார். ஃபலோ ரஃபா, அவர் உயர்த்தினால்,
ஃபஸ்அன் அதாவது திடுக்கத்தில் நடுக்கத்தின் காரணமாக அவர் உயர்த்தினால், மின் ஹையத்தின் உதாரணமாக பாம்பினுடைய அல்லது வேறு ஏதாவது திருக்கத்தினால என்ன செய்ய அவர் அங்கே தலையை உயர்த்திட்டு வந்துட்டாருன்னு சொன்னா, லம் யுஜ்இஹு அது என்னது, அஜிஸா யுஜ்இஹு லம் வரதெல்லாம் யுஜ்இஹு அது என்னது, அவருக்கு அது போதுமாகாது. யுஜ்இஹுனா அந்த உயர்த்துது என்பது அவருக்கு அது போதுமாகாது, ஏத்தாளுடைய நிலைக்கு போதுமாகாது. அப்போ நஹ்விஹாங்கிற அந்த பாம்பு அல்லது அது போன்ற விஷயங்கள் ஏதாவது அந்த திருக்கத்தின் காரணமாக உயர்த்தினால் அது அவருக்கு போதுமாகாது. சரி, இப்போ நம்ம அக்கல்லுஹுடைய முறையை சொன்னோம். அக்மலுஹு அதில் பரிபூர்ணமானது என்ன? ஐ எர்ஃபா எதைஹி ஹால இர்திஃபாஇஹி அவர் தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்துவது, ஹால இர்திஃபாஇஹி அதான் அவர் அவர் உயரும் போது, ஹால உயர்த்தி இர்திஃபாயினா அவர் அந்த மனிதர் உயரும் போது, உயரும் நிலையிலே அவருடைய இரு கைகளையும் உயர்த்துவது அதனுடைய முழு நிலையாக இருக்கிறது. அப்போ அக்மலுஹுங்கிறது என்னங்கிறத சொல்றாங்க. இது மட்டும் இல்லை, இது இபாரத் அக்மல்னா என்ன, அதாவது உயர்த்திக்கிட்டே என்ன சொல்லணுங்கிறது எல்லாமே சொல்லித்து வர்றது தான். அப்போ என்ன செய்யறது, அவர் இரு கைகளையும் உயர்த்துவது ஹால இர்திஃபாஇஹி அவர் உயரும் போது, அவர் மேலே வரும்போது ரெண்டு கைகளையும் உயர்த்திய வண்ணமாக வருவது, காயிரன் சொல்லிய நிலையில் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சமி அல்லாஹு அல்லாஹ் செவியேற்கிறான், லிமன் ஹமிதா யார் அவனை புகழ்கிறாரோ அவரே அல்லாஹ் என்ன செய்றான், செவியேற்கிறார். அவங்க புகழக்கூடிய புகழை அல்லாஹ் கேட்கின்றான். சவாவுன் அல் இமாமு வல் மஅமூமு வல் முன்ஃபரிது அதாவது அவர் இமாமாக இருந்தாலும் சரி, மமூமாக இருந்தாலும் சரி, முன்ஃபரிதாக இருந்தாலும் சரி, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்ன வண்ணமாக அவருடைய இரு கைகளையும் உயர்த்தி விட்டு அப்படி நிலைக்கு மேலே வர்றது. சரி, ஃபைதன் தஸப காயிமன் நேரா வந்து நின்ட்டார். இன்னைக்கு இவர் என்ன சொல்லுவார், கால ரப்பனா லக்கல் ஹம்து ரப்பனா எங்கள் இறைவா, லக்கல் ஹம்து உனக்கே அனைத்து புகழும் சொந்தமானது. மில் அஸ் சமாவாச்சி வானங்கள் நிரம்ப, ஒ மில் அல் அரதி பூமி நிரம்ப, ஒ மில் அ மாஷித்த மின் ஷெய்யும் பாத் அதற்கு பின்பு நீ எதையெல்லாம் நாடுகின்றாயோ, எந்தெந்த வஸ்துக்களை எல்லாம் நீ நாடுகின்றாயோ அவைகளெல்லாம் நிரம்ப உனக்கு புகழ் சொந்தமாகட்டுமாக. இது எல்லாருமே பொதுவாக ஒரு இமாமும் ஓதுறது, மாமும் ஓதுறது, முன்ஃபரி ஓதுறது. ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ் சமாவாத்தி ஒ மில் அல் அரதி ஒ மில் அ மாஷித்த மின் ஷெய்யும் பாத் இப்படின்னு ஓதிக்கணும். சரி, அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஓதுறது, ஒயசீது மன்குல்னா யசீது ஃபிர் ருக்கூஇ ஒயசீது அதிகமாக ஓதுவார், மன்குல்னா யாரை நாம் சொன்னோமோ, ஒயசீது ஃபிர் ருக்கூஇ ருக்குவிலே அதிகமாக்க சொல்லி, ருக்குவிலே அதிகப்படுத்துவார் என்று யாரை நாம் குறிப்பிட்டோமோ அவர் இங்கும் அதிகப்படுத்திக் கொள்வார். அப்படின்னா என்ன, ருக்குல நம்ம என்ன சொன்னோம், ருக்குல அவர் ஓதுவார் என்னது, சுபஹான ரப்பியல் அலீம் பிஹம்திஹின்னு சொல்லி 3 முறை ஓதுவார்னு சொன்னோம். அதில் அதிகப்படுத்துறது யாருன்னு சொன்னோம், முன்ஃபரிதா இருக்கிறார், தனியாக தொழக்கூடியவர் என்ன செய்யலாம், அதுக்கு மேலே அதிகப்படுத்தலாம். அல்லது இமாம் இருக்காரு, அவர் வந்து என்னது, அவரோட தொழக்கூடியவங்க வழக்கமாக தொழக்கூடியவங்க தான் தொழுகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் தொழுகிறாங்க, அவர் வந்து இவர் அதிகப்படுத்தினா அவங்க பொருந்தி கொள்வார்கள் என்றால் இவர்களும் என்ன செய்யலாம், அந்த இமாமை அதிகப்படுத்தலாம். அது இல்லாமல் வேறு யார், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரி, எதை அதிகப்படுத்துவார், அஹ்ல சனாய் வல் மஜித் புகழினும் கண்ணியத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். ஆக்கும் ஆக்கால அடியான் எந்த ஒன்றை சொன்னானோ அவன் சொன்னது மிகவும் சரியானது. என்ன, வக்குல்லுனா லக்க அப்து யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் உனக்கு அடிமையாக இருக்கிறோம். லா மானிய லிமா ஆத்தைத் நீ எந்த ஒன்றை கொடுத்தாயோ அதை தடுக்கக்கூடியவர் இல்லை. வலா மாத்தி லிமா மனாத் நீ எதை தடுத்தாயோ அதை கொடுக்கக்கூடியவர் இல்லை. வலா என்ஃபவுதல் ஜத்தி மின்கல் ஜத்து அதாவது உன்னுடைய முயற்சிக்கு முன்னால் நீ இன்றி, உன்னுடைய முயற்சி இன்றி வேற எந்த முயற்சியும் பயன் தராது. உன்னுடைய விஷயம்தான் எனது, உன்னுடைய ஆற்றல் உன்னுடைய சக்தி தான் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. வலா என்ஃபோதல் ஜெத்தி எந்த முயற்சியுடையனும் பயன் தர மாட்டான். அப்படின்னா எந்த முயற்சியுடையதுன்னா என்ன, இந்த இடத்துல என்ன அர்த்தம், அதாவது அரசாட்சியாக இருக்கட்டும், ஆட்சி அதிகமாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அந்த எந்த அந்த மனிதர்கள் யாருமே பயன் தர மாட்டார்கள். வலா என்ஃபோதல் ஜெத்தி அந்த அதற்கு சொந்தக்காரர்கள் அந்த பங்குடையவர்கள் யாரும் பயன் தர மாட்டார்கள். அவர் ஆட்சியுடைய பங்குடையவராக இருந்தாலும் சரி, அல்லது பணத்துக்கு பணத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, அல்லது அதிகாரத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் பயனளிக்க முடியாது. மின்கல் ஜத் உன்னுடைய பயனின்றி, உன்னுடைய உன்னுடைய உதவியின்றி, உன்னுடைய என்னது சக்தியின்றி எதுவும் என்ன செய்ய முடியாது, எந்த பலனும் தர முடியாது என்பதாக என்ன செய்யறது, இந்த துவா ஓதிக்கொள்றது. சும்ம யஸ்ஜுது பிறகு சஜிதா செய்வார். அப்போ முடிஞ்சிட்டு அவர் சஜிதாக்கு போறார். இப்போ ஷுரூத்து ஜிசாயி அப்போ சஜிதா போதுமாகுதல் என்பதன் நிபந்தனை என்ன, அஜிசா இஜிஸ்னா அது போதுமாகுது, சஜிதா போதுமாகுது என்பதன் நிபந்தனை ஐ யுபாஷிர முசல்லாஹு பி ஜபஹத்திஹி அவருடைய நெற்றியை கொண்டு அந்த முசல்லாவோடு ஒட்டி வைப்பது. பிறகு ஷுரூத் ஜிசா இஹி அப்படின்னா அந்த சஜிதாவானது போதுமாக கூறிய நிபந்தனைகள் என்ன,
ஐயுபாஷிர முசல்லாஹு பிஜபஹதிஹி. ஐயுபாஷிரனா இணைப்பது, ஓட்டுவது, முசல்லாஹு அவருடைய முசல்லாவை, பிஜபஹதிஹி அவனுடைய நெற்றியை கொண்டு, அவனுடைய நெற்றியை கொண்டு அவனுடைய அந்த தொழக்கூடிய இடத்தை என்ன செய்யறது, தொடு இணைப்பது. சரி. அவு பாலிஹா மக்ஷூஃபன், அதாவது அல்லது அதனுடைய சிலதை, உதாரணமாக நெத்தியினுடைய சில பகுதி மக்ஷூஃபன், அதாவது திறக்கப்பட்ட நிலையில், எதுவும் எதை வச்சு மூடி இருக்கக்கூடாது. ஒயத்துமை என்ன, அதில் வந்து இணைத்து விட்டு என்ன செய்யறது, அதோட கொஞ்ச நேரம் தரிப்படுவது. அப்போ என்ன செய்ய, முசல்லால தன்னுடைய நெற்றியை வைப்பது, வச்சுட்டு அதில் என்ன நெற்றி எப்படி இருக்கணும், திறக்கப்பட்ட நிலையில் இருக்கணும். அதில் கொஞ்ச நேரம் என்ன செய்யுது, தரிப்படுறது அவசியமாக இருக்குது. வாயனால முசல்லாஹு சிக்ர ரசிஹி. வாயனால முசல்லாஹு அவனுடைய அந்த தொழக்கூடிய இடம் இருக்குத, முசல்லா இருக்குத, அது பெற வேண்டும். சிக்ர ரசிஹி அவனுடைய தலையின் அழுத்தத்தை, தலையினுடைய சுமையை அதில் என்ன செய்யணும், அந்த முசல்லால என்ன செய்யணும், படணும், அதில் வந்து பெற வேண்டும். அப்போ அந்த மாதிரி என்ன, தன்னுடைய தலையை அதில் அழுத்தியவனமாக வைக்கிறது. வான் தக்கூன அஜீசத்துஹு அலாம் என்ற சிஹி, இன்னும் அவனுடைய பித்தட்டு, பின்னால் இருக்க அந்த பித்தட்டு இருக்குது, ஆகியிருக்க வேண்டும். அலாம் சிஹி அவனுடைய தலையை விழுந்து உயர்ந்த நிலையில் இருக்கணும். தலையிலிருந்தும் எப்படி இருக்கும், உயர்ந்தவாறு, அதாவது செங்குத்தாக இருக்கணும். தலை கீழே இருக்கணும், பித்தட்டு மேலே இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அல்லா அப்போ இந்த என்னென்ன இருக்கணும், இப்போ உதாரணமாக அந்த சஜிதா, அவனுடைய சஜிதா போதும் என்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு நிபந்தனைகள் என்ன, ஒன்றாவது அவனுடைய நெற்றியை கொண்டு முசல்லாவை என்ன செய்யணும், ஒட்டி இருக்கணும். அதே போல் அந்த நெற்றியில் வந்து ஒரு சில பகுதியாக திறக்கப்பட்ட நிலையில் இருக்கணும், ஒரு சில பகுதியில் எனக்கு திறந்துருக்கு, அதாவது மொத்தமாக நெற்றியே நிச்சயம் முழுசாக அடைச்சிருக்கக்கூடாது. நெற்றியில் ஒரு சில பகுதி கொஞ்சம் லேசாக கெட்டிருக்கு, பாதி கொஞ்சம் தெரியுது. நெற்றியுடைய தோல் இருக்குது, அந்த தலையோட நிச்சயம் ஓட்டும். அப்போ அதில் தரிப்படணும். அதே மாதிரி அந்த முசல்லா எப்படி இருக்கணும், இவருடைய தலையுடைய அழுத்தம் அந்த முசல்லால நிச்சயம் ஏற்படணும். அப்போ கொஞ்சம் அழுத்தியவனமாக இருக்கணும். அதே மாதிரி தலை கீழே இருக்கணும், அவருடைய பித்தட்டு நிச்சயம் மேலே உயர்ந்தவாறு இருக்கணும். சரி. வல்லா யஸ்ஜுத் அலா முத்தஸ்லிம் பிஹி யதஹர்ரகு பிஹரகத்திஹி ககும்மின் வ இமாமத்தி. அதே மாதிரி வல்லா யஸ்ஜுத், ஒரு சஜ்ஜா செய்யாமல் இருக்க வேண்டும். அலா முத்தஸ்லிம் பிஹி அவரை கொண்டு இணைந்த ஒரு வஸ்துவோடு சஜ்ஜா செய், இணைந்த வஸ்துவின் மீது சஜ்ஜா செய்யாமல் இருக்க வேண்டும். யதஹர்ரகு பிஹரகத்திஹி அவருடைய அசைவை கொண்டு அசைந்து கொண்டிருக்கின்றதே, அப்படிப்பட்ட ஒரு பொருள், அதாவது அசைந்து கொண்டிருக்கிறது, அது அவரோட இணைந்த வண்ணமாக இருக்கு. இப்போ அப்படிப்பட்டதன் மீது அவர் சஜா செய்யாமல் இருக்க வேண்டும். கும்மின் சட்டை கையை போன்று, சட்டை கையில் என்ன செய்ய, அவருடைய சஜா செஞ்சால் சஜா கூடாது. இமாமச்சின் அதே மாதிரி தலப்பாகை அவர் கட்டியிருக்காரு, அதில் என்னது, இப்போ இதுலேருந்து என்னது, ஒன்று வந்து அவருடைய அசைவு கொண்டு அசையுது, அல்லது என்னது அவரோட இணைந்த நிலையில் இருக்குது. அப்போ அது இணையாமல் இருக்குது, தனிப்பட்ட தனி உதாரணமாக கம்பு வச்சிருக்காரு கையில். இப்போ அதை இவர் அசையும் போது அசையலை, என்ன அவருக்கு அதான் முன்ஃபசிலாக இருக்குது, அவரோட இணையில, அவருடைய இணையாமல் இருக்குது, அதில் கொண்டு சஜா செய்யறாருன்னா கூட கூடிடும். முத்தசிலா இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யாது, அவருடைய சஜிதா கூடாது. முத்தசிலா இருந்துச்சுன்னா அவருடைய சஜிதா கூடாது. சரி. அது மாதிரி அசைறது கொண்டு அதுவும் அசையலை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ரெண்டு நிபந்தனைகள் இருக்குது, என்னது, அவனோட இணைஞ்சு இருக்குது, அசைறது கொண்டு அசையும் செய்யுது. இப்படிப்பட்ட பொருள் மீது சஜா செஞ்சாருன்னு சொன்னால் அந்த சஜிதா என்ன செய்யாது, அவருக்கு கூட. உதாரணமாக கும்மின் சட்டைக்கை போன்று, இமாமச்சின் அதாவது தலைப்பாகை போன்று. சரி. அல்லா யக்ஸித பிஹுவியிஹி கைர சுஜூதி. அடுத்த எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்கிற மாதிரி ருக்கூலையும் சொன்னோம், யாத்திதாலுக்கும் சொன்னோம். அல்லா யக்ஸித அவர் நாடாமல் இருக்க வேண்டும். பிஹுவியிஹி அவருடைய குனிதலை கொண்டு, கைர சுஜூதி சுஜூத் அல்லாத வேறு எதையும் என்ன செய்யணும், நாடாமல் இருப்பது அவசியமாகும். அப்போ அவருடைய குனிதலை கொண்டு எதை, சுஜிதாவை மட்டும் தான் நாடணும், சஜிதா அல்லாத எதையுமே என்னது அவர் நாடாமல் இருப்பது அவசியமாக இருக்கிறது. சரி. அதே மாதிரி ருக்பத்தேஹி அவருடைய முட்டுக்காலிலிருந்து ஒரு பகுதியை தரையில் வைப்பது. புத்தூனி அசாபி ரிஜ்லைஹி அவருடைய இரு கால்களுடைய விரல்களுடைய மத்தி பகுதி, கால்களுடைய வயிற்றுப்பகுதியில் அந்த மத்தி பகுதி, நுனியை மூட்டை வைக்கக்கூடாது, மத்தி பகுதியை தரையில் வைக்கிறது. கஃபைஹி அலல் அறுதி அவருடைய இரு உள்ளங்கைகளையும் பூமியின் மீது வைப்பது. அப்போ எதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்க, அவருடைய குனிறதை கொண்டு சஜிதாவை மட்டும் தான் நாடணும். முதல் விஷயம் அது முட்டிக்காலுடைய ரெண்டு முட்டிகள் இருந்து ஒரு பகுதி என்ன செய்யறது, தரையில் வைக்கிறது. சரி. அதே மாதிரி அவருடைய ரெண்டு கால்களுடைய விரல்கள் மத்தி பகுதியில் என்ன செய்யறது, வைக்கிறது. அதே போல அவருடைய ரெண்டு உள்ளங்கையை என்ன செய்ய, பூமி மீது வைக்கிறது. இதெல்லாம் வச்சது அவருடைய சஜிதா செய்வதாக ஆகும். வலவு தாதர தன்கீசு அவருக்கு தலைகீழாக வைக்கிறது கஷ்டமா இருக்க, தலையை தரையில் வைக்கிறது, குனிய வைக்கிறது அவருக்கு வந்து சிரமமாக இருந்தால், தங்கடமாக இருந்தால், லம் யஜிப் அல்லாஹு விசாதத்தின் யதஅல் ஜபஹத அலைஹா அப்போ என்ன செய்ய, அவருக்கு வாஜிபாகாது. லம் எஜிப் வாஜிபாகாது. வலு விசாதத்தின் தலையணை வைப்பது, தலகானை வைப்பது, லியதஅல் ஜபஹத் அதாவது அலைஹா அந்த தலகானையின் மீது, அந்த தலையணையின் மீது நெற்றியை வைப்பதற்காக வேண்டி ஒரு தலையணையை என்ன செய்யறது அங்கு வைப்பது அவருக்கு வாஜிப் கிடையாது. அப்போ என்ன செய்யக்கூடாது,
அவர் நெற்றியை தலையில வைக்க முடியல, நெற்றிய தரையில பூமியில வைக்க முடியலங்கிறதுக்காக வேண்டி, அல்லது தலையை அவரால் வந்து என்ன செய்ய முடியாது, ரொம்ப தரையில வைக்கக்கூடிய அளவுக்கு குனிய வைக்க முடியலங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, தலகாணியை வச்சு தரையில வச்ச மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஆக்குவது கூடாது, வாஜிப் கிடையாது. பல் மாறாக யஹ்ஃபிதுல் கத்ருல் மும்கின், அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு என்ன செய்வார், அவர் அதை குனிந்து கொள்வார். பல் மாறாக யஹ்ஃபிது தாழ்த்தி கொள்வார், கத்ருல் மும்கின் எவ்வளவு முடியும், முடிந்த அளவிற்கு அவர் அதை என்ன செய்வார், தலையை தாழ்த்தி கொள்வார். சரி, அடுத்து வந்து இது சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் என்ன செய்றாரு, கெட்டு போடுற விஷயமா கட்டு போட்டிருக்காரு. அப்ப அப்படிப்பட்டவர் என்ன செய்றது? அல்லது அதே மாரி சஜிதாவுடைய கட்டு போட்டிருந்தா என்ன செய்றதுங்கிற விஷயத்த சொல்றாங்க. வலவ் அஸப ஜப்ஹதஹு லிஜிராஹத்தின், அதாவது அவர் என்ன செய்றாரு, கட்டு போட்டிருந்தால் ஜபஹத் அவருடைய நெற்றியிலே, லிஜிராஹத்தின் காயத்தின் காரணமாக, அவர் லிஜிராஹத்தின் அம்மத்ஹானா, அதாவது முழுமையா, அம்மத்ஹானா என்னது, அந்த காயம் அந்த நெற்றியை அது சூழ்ந்திருக்கிறது. நெற்றியில பரவி ஒரு பக்கத்துல மட்டும் இல்ல, நெற்றியை பரவி இருக்கக்கூடிய, இப்போ உதாரணமா பேண்டேஜ் ஒட்ட முடியும்னா பேண்டேஜ் மட்டும் ஒட்டிக்கிருவார். அந்த இடத்துல போய் முழுசா கட்டக்கூடாது. சின்ன காயம் இருக்கு, அதுக்கு போய் காயம் இருக்குன்னு சொல்லிட்டு முழுசா கட்டினா அப்படி கிடையாது. மாறாக அம்மத்ஹா, இது பரவி இருக்கு, அந்த காயம் நிறைய இருக்குது, அங்கங்க பரவி இருக்கு, அதனால என்ன செய்றாரு, முழுசா கட்டு போட்டிருக்காரு. ஒரு சின்ன பேண்டேஜ் ஒட்டுற இடத்துல கட்டு போட்டு சொல்லுதா அது கூடாம போயிடும். அதனால என்ன செய்யுது, அம்மத்ஹா, அது வந்து பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காயத்திற்காக வேண்டி அவர் நெற்றியில என்ன செய்தால், கட்டு போட்டிருந்தால், ஷக்க இசாலத்துஹா, அதை நீக்குவது அவருக்கு கடினமாக இருக்கிறது. ஷக்க கடினமாகிவிட்டது, இசாலத்துஹா அதை நீக்குவது கடினமாகிவிட்டது. சஜத அலைஹா, அப்ப அதன் மீது அவர் என்ன செய்வார், சஜிதா செய்வார். பிலா யாதத்தின், பிலா யாதத்னா எந்த மீட்டுதலும் இல்லாமனா என்னது, திரும்ப தொழ வேண்டிய அவசியம் இல்ல. அவருக்கு என்ன செய்ய, திரும்ப அந்த தொழுகையை மீட்டணுங்கிற அவசியம் இல்ல. திரும்ப தொழ வேண்டிய அவசியம் இல்லாமல் என்ன செய்வார், அவர் அந்த தொழுகையை அவர் என்ன செய்வார், நிறைவேற்றிக் கொள்வார். அந்த சஜிதாவை செய்வார். ஏன், அந்த காயத்தின் காரணமா அவர் அதுக்கு ஒரு உதிராக கணக்கிடப்படுகிறது. ஹாதா அக்கல்லுஹு, இதுதான் குறைந்த முறையாக இருக்கு. இது என்னது, குறைந்த முறையாக இருக்கு. இதுதான் என்னது, சஜிதாவுடைய விஷயத்துல குறைவான, அதாவது ஒரு ஒரு பரிபூர்ண அளவுன்னு ஒண்ணு சொல்றோம். அக்கல்லுஹுன்னு ஒண்ணு சொல்றோம். அக்மலுஹுன்னு ஒண்ணு சொல்றோம். இப்ப இது அக்கல்லுஹுல கட்டுப்பட்டதா இருக்கு. இது அக்கல்லுஹுல கட்டுப்பட, அதாவது இதுதான் குறைந்த அளவு. என்ன அளவு, அதான் நம்ம சொல்லிட்டோம். அதாவது மேல இருந்து ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வந்தோம். முக்கியமா என்னது, சஜிதாக்கு போகும்போது என்ன செய்யறது, அதன் நிபந்தனை. அது போதும்ங்கிற நிபந்தனைக்கு என்னன்னு சொன்னா, அவருடைய முசல்லா, அதாவது தொழக்கூடிய இடத்துல நெற்றியை வைக்கிறது. நெற்றி திறக்கப்பட்ட நிலையில இருக்கணும். அதுல தறிப்படுறது. அதே மாரி அந்த நெற்றியினுடைய தலையினுடைய அழுத்தம் அந்த முசல்லா சஜா செய்யப்படக்கூடிய இடத்துல என்ன செய்யணும், கொஞ்சம் பெற்றுக்கொள்ளப்படணும். அதில அழுத்தம் கொடுக்கணும். அதே மாரி அவருடைய தலை கீழாக இருக்கணும். அவருடைய பித்தட்டு உயர்ந்த வண்ணமாக மேலாக இருக்கணும். அதே மாரி என்ன செய்யக்கூடாது, அவர் அசையும்போது அசையக்கூடிய, அவரோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கைச்சட்டை போன்று அல்லது என்னது, அ தலைப்பாகை போன்ற விஷயத்தின் மீது சஜ்ஜா செய்யக்கூடாது. அதே மாரி அவர் சஜ்ஜா செய்யும்போது சஜிதாவத்தான் நாடணுமே ஒழிய, அது அல்லாத வேற எந்த நாட்டமும் இருக்கக்கூடாது. வேற எதுக்காவது நியத்து மாறிடுச்சு, இல்ல நாட்டம் மாறிடுச்சுன்னு சொன்னா என்ன செய்றாரு, என்ன, உதாரணமா யாரோ பார்க்கலாம்னு சொல்லி நைஸா குனியணும்னு சொல்லிட்டு என்னது, அந்த நியத்த மாத்திட்டாருன்னு சொன்னா, அங்க என்ன ஆயிரும், சஜ்ஜா கூடாம போயிரும். அப்ப திரும்ப அவர் சஜ்ஜா செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். சரி, அதனால என்னது, அவரு சஜிதாவ என்ன செய்யல, அந்த நோக்கத்துக்காக மட்டும் தான் என்ன செய்யணும், அவரு செய்யணும். சரி. அதே மாரி வைக்கும்போது தன்னுடைய முட்டி கால்களுடைய ஒரு பகுதி, அது மாரி 2 முட்டியினுடைய பகுதி, ஒரு சில பகுதிகளையும், 2 முட்டியினுடைய பகுதி, 2 முட்டியிலிருந்து சில பகுதிகளையும்னா 2 முட்டியினுடைய பகுதிய வைக்கணும். அது மாரி விரல்களுடைய மத்தி பகுதி, விரல்களுடைய 2 விரல்கள், 2 காலுடைய விரல்களுடைய மத்தி பகுதியை வைப்பது, அது மாரி தன்னுடைய 2 உள்ளங்கைகளையும் பூமியின் மீது வைப்பது அவசியமாக இருக்குது. அதேபோல அவர் தலைய வைக்கிறது கஷ்டமா இருக்கு, தலைய தலைய வந்து தலையோட ஒட்டி வைக்கிறது சிரமமா இருக்குன்னு சொல்லி தலகாணியெல்லாம் வைக்கக்கூடாது. அது வாஜிப் இல்ல. மாறாக என்ன எவ்வளோ முடியுமோ அவர் தலையை பணித்துக் கொள்வார், குனிஞ்சிருவாரு. அப்ப எந்த அளவுக்கு முடியுமோ என்ன செய்வார். சரி. அதே நேரத்தில தலையில ஏதாவது ஒரு காயத்துக்கு கட்டு போட்டிருக்காரு, பரவலான ஒரு காயத்துக்கு கட்டு போட்டிருக்காருன்னு சொன்னா, அத நீக்கிறது, அத விளக்க முடியல, அப்படி சிரமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்வாரு, அதன் மீது அவர் சஜ்ஜா செய்வாரு. திரும்பி மீட்டு தொழ தேவையில்ல. இது இதனுடைய குறைந்த அளவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பரிபூர்ண அளவு என்ன என்பதையும், அதேபோல் சஜிதால என்ன ஓத வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய அடுத்த பாடத்தில் காண்போம். அல்லாஹு தஆலா நாம் படிக்கக்கூடிய, கற்கக்கூடிய கல்வியினை மனதில் நிறுத்தி அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. நம்முடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு பரிபூர்ணமான முறையில அவனுடைய பொருத்தத்தை தேடியவனமாக நம்முடைய தொழுகை அமைவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.